Taste the Daily. மணி கங்காதரன் சார், எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு நடந்திருக்க இந்த பொதுக்கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியோட பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தியை சொல்லுது? உண்மையிலே இது திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதியிருக்க அந்த கூட்டம்? இல்லை, முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. 2026 மே மாதம் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவது உறுதியாயிடுச்சு. இன்றைக்கி மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து பெண்கள், ஏறக்குறைய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 7.5% ரிசர்வேஷன் இருக்கு அரசு பள்ளி மாணவர்களும். இன்றைக்கி ஏறக்குறைய 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது. பெண்களுக்கு தாலைக்கு தங்கம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகள் மாடுகள் அவங்களாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து திட்டங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் செஞ்சாங்க. இன்றைக்கி எம்ஜிஆர், இன்றைக்கி தவிர்க்க முடியாத சக்தி அதிமுக வந்தார் அம்மா. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் இன்று ஆளுமை மிக்க தலைவராக, சாணக்கிய ஒரு தலைவராக, இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு உருவாகிட்டார். எதிர்கட்சியாக இருக்கார், முதலமைச்சராக வரதுக்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு. இன்னைக்கு இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு கடந்த முறைகளில் அவங்களுக்கு கூட்டணியில் வரல, திமுக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, யாரும் வரலைனாங்க. அதன் பிறகு நாங்கள் முயல் போல வேகமாக போகிறோன்னாங்க. எடப்பாடி அவர்கள் ஆம்பை போல மெதுவாக போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வெற்றி அடைந்து விட்டார். எடப்பாடி அவர்கள் ஆளுமிக்க தலைவராக வெற்றி அடைந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒரு வெற்றி கூட்டணி உருவாக்கிட்டாங்க. வெற்றி ஆயிடுச்சு. வெற்றி உறுதியாக்கப்பட்டது. இன்னைக்கு பல லட்சம் இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இதோட வெகுஜனங்களை மக்களை பார்க்கணும். வெகுஜன மக்கள் இன்னைக்கு மாணவர்கள் எல்லாமே ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு கஞ்சா மாடல், கஞ்சா ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் ஆட்சி வீட்டுக்கு வெட்டப்பட வேண்டும் மக்கள் நினைக்கிறாங்க. பெற்றப்பட்ட இன்னைக்கு பிள்ளைகள், ஒரு பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நினைப்பாங்க? பிள்ளைகள் அமைதியாக இன்னைக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய நிலைக்கு வரணும்னு நினைப்பாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு மாணவர்கள். அப்படி இவர்களெல்லாம் மீட்டெடுக்கணும். இன்னைக்கு சாராய் கடை 24 தந்திருக்காரு ஸ்டாலின். இதை முடிவு கட்டணும், முடிவுரை எழுதணும். இதற்கு யார் வருவா பார்த்தாங்க? எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டிய சூழ்நிலை காலத்தில் கட்டாயம். அதிமுக பாஜக கூட்டணி வந்தாதான் மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும் மக்கள் நம்புறாங்களா? கண்டிப்பா சார். இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னைக்கு அதிமுகவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு மாவட்டமும் இன்னைக்கு அம்மா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனாங்க, எம்ஜிஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனாங்க. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் பிடித்த எம்ஜிஆர் சத்துணவு மதிய உணவு திட்டத்தை உருவாக்குனார். அம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை மிகப்பெரிய விரிவடைஞ்சது. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அம்மா உணவு உருவாக்குனாங்க. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் காலை உணவு திட்டம், ரிசர்வேஷன், 7% ரிசர்வேஷன். இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா லாட்டரியை ஒழிச்சாங்க, எடப்பாடி அவர்கள் ரம்மியை ஒழிச்சார். இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் வர சொல்ல ஸ்டாலின் அதை கோர்ட்ல அதை சரியா ஆச்சு வாதாட முடியாம விட்டார். அதை அப்படி நீங்க மக்களுக்கான திட்டங்கள் செய்யக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி தான். ஆனா திமுக அரசு சொல்றாங்களே, இப்ப 12 லட்சம் கோடி முதலீடுகள் நாங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுவும் இப்ப இங்க ஒரு கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்கான ஒரு உதவியா இருக்காது. பொய் மேல பொய் சார். இன்னைக்கு இப்ப இந்த தொழில்துறை மந்திரி சொல்றாரு, பாக்ஸ்கான் நிறுவனம் இங்க 15,000 கோடி முதலீடு செய்ததுன்னு சொல்றாரு. அந்த பாக்ஸ்கான் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க முதலீடு செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதன் பிறகு கொரியன் இங்க தொடங்கப்பட்டது, கொரியர்கள் இங்க ஒரு தொழிற்சாலை தொடங்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஆந்திராக்கு நாங்க போயிட்டோம்னு சொல்றாங்க. அப்படி இந்த தொழில்துறை வளர்ச்சி என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சாவரகத்துல சங்கரா சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாலின் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் மக்கள் புறங்கணித்து தள்ளிவிட்டார்கள் சார். இன்னைக்கு மக்களுடைய ஆட்சி சார், ஏழை எளிய மக்களின் ஆட்சி, ஏழை எளிய மக்களிடையே குரலாக இருக்கின்றது அதிமுக தான். அது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான். இன்னைக்கு ஏழை எளிய திட்டங்களை பற்றி பேசுறதுக்கு யார் சார் இருக்கா சொல்லுங்க? தமிழகத்தில் இருக்கா? யாருமே கிடையாது சார். நீங்க திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு தொழிலாளர்களை பத்தி பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களை பத்தி பேச முடியுதா அந்த கட்சியில? இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்களை போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்களை போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, தலைமைச் செயலர் ஊழியர்கள் போராடுறாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு போராடுறவர்கள் யாருமே கிடையாது. நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாநகர பகுதியில் காவல் போட்டு வச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 500% நிக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி பஸ் நின்று இருக்கு. அங்கங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கதான் நிக்கணும், போராடக்கூடிய தொழிலாளர் கூட தான் நிக்கலாம். நீங்க நிக்கிறீங்களா? இல்ல புரியுது. ஆனா இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசும்போது திமுக ஆட்சி சிஎம்சி ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிறாரு.
அது என்னன்னா மாஃபியாங்கிறாரு, கிரிமினல் அப்படின்றாரு, கரப்ஷன் அப்படிங்கிறாரு. இது திமுக மீது ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்றதுக்கான பேச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்ல களத்துல உண்மையிலே அப்படிதான் இருக்கா? சார் உண்மை சார். இன்னைக்கு நீங்க கரப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக போல கரப்ஷன் பண்றவங்க யாருமே கிடையாது, கில்லாடிகள். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள், புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 4 லட்சம் கோடிகள் இங்க வந்து சுரண்டப்பட்டது, திருடப்பட்டதுன்றது கவர்னரை சந்திச்சு புகார் மனு கொடுக்குறாரு. இன்னைக்கு நீங்க டாஸ்மாக்ல ஊழல் இருக்கலாம், ஏறக்குறைய 40,000 கோடி, டெய்லியும் 10 ரூபாய், ஒரு குவார்டர்ல 10 ரூபாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஊழல் அதுல நடந்திருக்கு. கனிமவள கொள்ளைகள்ல பெரிய ஊழல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபர்ல ஒரே மாதத்துல 361 கோடி ஊழல். கே நேரு ஆல்ரெடி போஸ்டிங் போட்டதுல, நியமனம் போஸ்டிங் பண்ணதுல ஏறக்குறைய அதுல ஒரு 2000 கோடி. இன்னைக்கு ஒரு துறையில பாத்தீங்கன்னா பல்விக்கலைத்துறையில இன்னைக்கு கொள்ளையடிக்காத துறையே கிடையாது. அவ்வளவு பெரிய ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்று. இந்த ஆட்சியை மக்கள் விரட்டக்கூடிய சூழ்நிலை மிக அருகில் இருக்குது சார். நீங்க ஒரு முக்கியமா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கரப்ஷன் பாத்தீங்கன்னா 4 லட்சம் கோடி. இன்னைக்கு கடன் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இங்க ஊழல் பண்ண பணமே 5 லட்சம் கோடி. நீங்க இந்த 5 லட்சம் கோடியை நீங்க கடன் வாங்கிருக்கீங்கன்னு சொல்றாங்களே, இந்த 5 லட்சம் கோடியும் ஸ்டாலினுடைய பாக்கெட்டுக்கு தான் போயிருக்கு. அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு என்ன இந்த மக்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன உருவாக்கி இருக்காங்க சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்காங்க? மாவட்டம் தூரம் மருத்துவக் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், ஒரு தாலுக்காகவும் கோர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஸ்டாலின் பண்ணாரு சொல்லுங்க. ஒரே ஏதாவது ஒரு சட்ட கல்லூரி அதிகமாக்கிட்டேன், ஒரு மருத்துவக் கல்லூரி அதிகமாக்கிட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாலின் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு திட்டங்கள் போடுறது எல்லாமே கொள்ளையடிப்பதற்கும், மக்களை சுரண்டி. இன்னைக்கு வந்து எப்படி ஸ்ரீலங்காவில் எப்படி ராஜபக்சே வெட்டப்பட்டாரோ அதே போல ஸ்டாலின் தமிழகத்திலிருந்து வெட்டப்படுவார். சரி, அதிமுக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில மக்கள் சுபிச்சமா இருந்தாங்க. ஒரு அம்மா எடப்பாடி அவர்கள் பேசுறாரு மீட்டிங்ல, அண்ணா நம்ம வீட்டுல அண்ணன் கிட்ட எப்படி அண்ணா நீ எப்பனா வரப்போற அப்படின்னு. இதனுடைய இது என்ன இல்ல, அப்ப மக்கள் வந்து அதிமுக ஆட்சியை எதிர்நோக்கி காத்திருக்காங்களா? அப்படி காத்திருக்காங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் வந்து அதிமுக ஆட்சியை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்காங்க? இன்னைக்கு அதிமுக ஆட்சியை மக்கள் எதிர்நோக்கி காத்துருக்காங்க. அது என்னன்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சார். அம்மா ஆட்சியில எப்படி சட்டம் ஒழுங்கு, ஒரு காவல்துறைக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டாலே போதும், நடவடிக்கை உடனே எடுப்பாங்க. அதே போல எடப்பாடி அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதாலே போதும், அந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு. இல்ல, இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசும்போது கூட அதை குறிப்பிட்டிருந்தார். குற்றங்களை வந்து அதிமுக ஆட்சியை சிறப்பா தடுத்தாங்க அப்படின்னு பேசியிருந்தார். அப்போ இன்னைக்கு வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, இன்னைக்கு பாதுகாப்பே கிடையாது, பெண்களுக்கான அசாதாரண சூழ்நிலை இருக்குது. இப்போ அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிர்வாகத்திறன் ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்றாறு போல செயல்படணும். அதான் நிர்வாகத்திறன். இன்னைக்கு நிர்வாகத்திறனில் சிறப்பா செயல்பட்டார் சார். ஒரு கொரோனாவில் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டார். ஏறக்குறைய எந்த ஒரு இன்கமும் கிடையாது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாரு. இந்த தமிழகத்தில் சுபட்சமா இருந்துச்சு. அம்மா உணவகத்தில் உணவு வந்து இலவசமா கொடுத்தார். அப்படி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மக்களுக்கான சிந்திக்கக்கூடிய தலைவரா இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் சார். எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி அவர்கள், இந்த 3 தலைவர்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் செய்த உதவிகள், மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் தவிர்க்கவே முடியாது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நீங்க எப்படி உங்களோட இறுதி கருத்து என்ன சார்? சார், இன்னைக்கு வந்து அனைத்து சமூக மக்களும் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் தெரியும். வேங்கை வில்லேஜில் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஜாதி கலவரமாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. அந்த சமூக மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஆட்சியை மாற்றணும் என்று முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரிட்டாங்க. அதே போல் வந்து இன்றைக்கி வந்து வன்னியர்களுக்கான ரிசர்வேஷன் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு 10%. அதை ஸ்டாலின் அரசாங்கம் கோர்ட்டில் அதை நடத்த தெரியாமல் விட்டுட்டாங்க. இப்போ அதே போல் வந்து இன்றைக்கி இருக்க கொங்கு பெட்டில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் அன்றைக்கி வந்து பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி வந்தால் தான் பாதுகாப்பு என்ற சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வந்து அங்கே இருந்த முதியோர்கள்லாம் வெட்டி கொலை பண்ணுற சூழ்நிலை பார்த்தோம். இன்றைக்கி சிறுபான்மையுடைய பாதுகாப்புன்னு சொல்கிற ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பம்பல் அருகே ஒரு பெரிய ஒரு குடியிருப்புகள் ஏறக்கூட 1000 வீடுகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் இடித்து மசூதியெல்லாம் இடித்து தரமட்டம் ஆக்கிட்டார். சிறுபான்மையுடைய துரோகி ஸ்டாலின். ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. திமுக தரப்புல இருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்லுவோம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதிமுக தரப்பில் இன்னைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் 210 தொகுதிகளுக்கு மேலே வெல்லுவோம் அப்படின்னு. யாருக்கு வந்து களம் வந்து சாதகமாக இருக்குது, யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது? சார், எடப்பாடி அவர்களுக்கு தான் சார் சாதகமாக இருக்குது. புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக இருக்குது. 210 தொகுதி வெல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கோயம்பல்ஸ் போய் இருக்குல்ல, ஸ்டாலினும் கோயம்பல்ஸ் போய் தான். இன்றைக்கி எல்லா நிதியும் யார் வீட்டில் இருக்குது, யார் பாக்கெட்டில் இருக்குது? உதயநிதி, இன்பநிதி, கலாநிதி, தயாநிதி, இவங்க வீட்டில் தான் இருக்குது எல்லா பணமும். தமிழகத்தோட ஒட்டுமொத்த பல லட்சம் கோடி மக்களுக்கு வரி பணம் எல்லாம் ஸ்டாலின் குடும்பத்தில் தான் இருக்குது.
இந்த நீங்க வந்து எந்த திட்டங்கள் ஸ்டாலின் மக்களுக்காக செயல்பட்டார் சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு போராட்டம் கடந்த முறையில 1,05,00,000 பேருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அவங்க எல்லாம். நீங்க எப்ப கொடுத்தீங்க? எல்லாம் நீங்க 28 மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் தகுதின்னு சொன்னீங்க. இதெல்லாம் பித்தலாட்டம் எனக்கு தெரியும் சார். இந்த பித்தலாட்டம் தான் மக்கள் நம்ப தயாரா இல்ல சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்களுடைய முதலமைச்சரா இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் இருக்காரு. ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிறது உறுதியாயிடுச்சு சார். நீங்க இன்னைக்கு திட்டங்கள்லாம் பாருங்க சார். இன்னைக்கு ஒரு தாலுக்கா எடுத்துங்க சார். இன்னைக்கு ஒரு தாலுக்கால ஒரு சட்டமன்ற தொகுதியில அம்மா செஞ்ச திட்டங்கள், எம்ஜிஆர் செஞ்ச திட்டங்கள், எடப்பாடி செய்த திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கு சார். இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகள் ஸ்டாலின் ஆண்டாரா எதனா ஒரு துருப்புண்டு எடுத்து போட்டாரா? அப்ப அதிமுகவோட வெற்றி வந்து உறுதியாகப்பட்டது. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து 210 தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்போம், ஆட்சி அமைப்போம்.